எடப்பாடியார் காலத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது எந்த அளவுக்கெல்லாம் விவசாயிகள் பற்ற கடன் ரத்து செய்யப்பட்டது, விவசாயிகளுக்கான ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடியார் என்ற கருத்தை மையப்படுத்தி சொன்னார். அதேபோல் பட்டாசு பிரச்சனையை சொன்னால் தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய விவசாயத்திற்கு அடுத்த பெரிய தொழிலாக இருக்கக்கூடியது பட்டாசு தொழில். அதுவும் சிவகாசி, விருதுநகர், வெம்பக்கோட்டை, சாத்தூர் போன்ற பகுதிகளுடைய மிக பிரமாண்டமான தொழில் பட்டாசு தொழில். இன்றைக்கு பட்டாசு தொழில் கேள்விக்குறியாக இருக்கிறது. பட்டாசு தொழில் நீடிக்குமா நிலைக்குமா என்ற நிலையை இன்றைக்கு இந்த தாவேக அரசு, விஜய் அரசு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆளுகின்ற இடத்தில் அதிமுக வர வேண்டும், தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படும். விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக தாவேக விஜய் அவர் சொன்னது 5 ஏக்கருக்கு கீழே கடன் வாங்கியவர்களுக்கு முழுமையாக கடன் ரத்து செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேலே கடன் வாங்கினால் பாதி ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நடப்பது வேறு. இன்றைக்கு 5 ஏக்கருக்கு மேலே எவ்வளவு கடன் வாங்கினாலும் 35,000 ரூபாய் தள்ளுபடி. ஆக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வந்த தாவேக அரசை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நமது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்பு நடக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்து நடக்கின்ற முதல் ஆர்ப்பாட்டம் திமுக நடத்தல, கம்யூனிஸ்ட் நடத்தல, யாரும் நடத்தல, அதிமுக நடத்தது. விவசாயிகளுக்காக, பட்டாசு தொழிலாளர்களுக்காக எடப்பாடியார் நடத்துறாரு. இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த கொட்டுகின்ற இந்த வெயிலில், சுட்டரிக்கின்ற வெயிலிலே வேலாந்தம்ம கோயிலுக்கு முன்பாக, பராசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு முன்பாக இந்த திடலிலே இன்றைக்கு மிக பிரமாண்டமான 2 மாவட்டங்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது தாவேக ஆட்சியினுடைய காதுகளுக்கு, செவிகளுக்கு எட்டுகின்ற வகையிலே, விண்ணை முட்டுகின்ற வகையிலே நமது கோஷங்கள் அமைய வேண்டும். இந்த ஆட்சியே ஒரு விபத்திலே வந்த ஆட்சி. திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருந்தார்கள். இவர் பொய்யான வாக்குறுதிகளை சொன்னார். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,500 ரூபாய் மாதம் 2,500 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். அதுபோக 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று சொன்னார். படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை 4,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். மாணவிகளுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். விலைவாசிகளை குறைப்பேன் என்று சொன்னார். எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வருவதற்கு விலையில்லா பஸ் டிக்கெட் இல்லாத ஒரு கட்டணமில்லா பேருந்தை உருவாக்கி கொடுப்பேன் என்று சொன்னார். எல்லா கிராமங்களுக்கு ஏசி பஸ் செய்து சொன்னார். எதையுமே இந்த பட்ஜெட்ல வரல. 2,500 ரூபாய் கொடுக்கல, 4,000 ரூபாய் கொடுக்கல, 6 சிலிண்டர் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு விலைவாசி கூடி போச்சு, கரண்ட் பில் கூடி போச்சு, சொத்து வரி கூடி போச்சு. மெட்ராஸ்ல சொத்து வரி 5,000 ரூபாய் சொத்து வரினா இன்னைக்கு 50,000 ரூபாய். இங்கேயும் கூடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். தாவேகாவை நம்பி வாக்களித்து விட்டோமே, எடப்பாடியார் நமக்கான முதலமைச்சர், எடப்பாடியார் விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்கள் 21,000 கோடி கடனை தள்ளுபடி செய்த தலைவன் முதல்வர் எடப்பாடியார். உண்டா இல்லையா? கஜா புயல் வந்த நேரத்திலே அத்தனை விவசாயிகளையும் பாதுகாத்த தலைவன் எடப்பாடியார். மீத்தேனால் டெல்டா மாவட்டம் பாதிக்கப்படும் என்று தெரிந்தவுடனே அங்கே இருக்கின்ற பூமியை பாதுகாத்தவர் எடப்பாடியார். ஆக தமிழ்நாட்டு மக்களையும், விவசாயிகளையும், பட்டாசு தொழிலாளர்களையும் பாதுகாத்த முதலமைச்சராக விளங்கியவர் எடப்பாடியார். 2 ஆண்டு கால கொரோனாவில் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் பயந்து வெளியேற முடியாமல் ஊருக்கு ஊரு கேட்டு போட்டாச்சு. ஒவ்வொரு தெருவுக்கு கல்ல வச்சு அடைச்சாச்சு. காவல்துறையில் ஒரு தெரு விட்டு ஒரு தெருவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் வரியே இல்லாத நேரத்திலும் வரி விதிக்காத முதலமைச்சராக விளங்கியவர் நம்ம தலைவர் எடப்பாடியார். 2 வருடம் கொரோனாவில் மக்களை பாதுகாத்தார். அன்றைக்கு பரீட்சை எழுத முடியாத மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டார். 7% இடஒதுக்கீடு ஒதுக்கி நீட் தேர்விலே வெற்றி பெற்று மெடிக்கல் கல்லூரியில் இடம் கிடைக்காத, வாய்ப்பில்லாத அரசு பள்ளி மாணவர்களை பாதுகாத்து அவர்களை படிப்பதற்கு, டாக்டர் தொடங்குகின்ற தலைவன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். எத்தனை சாதனைகள்! 4 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை சாதனைகள்! 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 11 இருந்து 21 வரைக்கும் நடந்த அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள், அம்மாவுடைய காலத்தில் 7 மருத்துவக் கல்லூரிகள், எடப்பாடியார் காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மொத்தம் 18 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து மெடிக்கல் கல்லூரியுடைய கனவை தமிழ்நாட்டு மக்களுக்கு நனவாக்கிய தலைவன் யார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். சொல்லிக்கிட்டே போகலாம். ஒண்ணுமே சொல்லாம ரீல்ஸ் போட்டு
ஒண்ணுமே சொல்லாம ரீல்ஸ போட்டு ஓட்டு வாங்கி யாருக்கு ஓட்டு போடுறோம், எவருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், வேட்பாளரை பார்க்கல, யாரையும் பார்க்கல. விஜய் சொன்னா நல்லா தான் இருக்கும், விஜய் சொன்னா உண்மையா தான் இருக்கும், விஜய் சினிமாவை செய்யறது மாதிரி செஞ்சு கொடுப்பாரு சொல்லி எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி இருப்பான்னு நினைச்சு ஓட்டு போட்டதுடைய விளைவை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று எடப்பாடி எண்ணுகிறார். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேன், ஆட்சியில் இருப்பேன், இல்லை என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலே தலைநகரில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார். தஞ்சையில் எடப்பாடியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக, குரல் கொடுக்கின்ற தலைவர் எடப்பாடியார், குரல் கொடுக்கின்ற சிப்பாய்கள் அதிமுக தொண்டர்கள். இது உண்மைதான். இதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு எங்க போனால் ரீல்ஸ், எதை எடுத்தால் ரீல்ஸ், ரீல்ஸை தாண்டி எதுவுமே கிடையாது. ரீல்ஸை பார்த்து கொண்டிருந்தால் இட்லி கிடைக்குமா, சட்னி கிடைக்குமா, தோசை கிடைக்குமா? எதை எடுத்தாலும் ரீல்ஸ். எம்எல்ஏக்கள் ஒரு ரீல்ஸ், ஒன்றிய செயலர் தாவேகா நிர்வாகிகள் ஒரு ரீல்ஸ், அமைச்சர்கள் ஒரு ரீல்ஸ். எதுக்கு ரீல்ஸ் போடுறதே தெரியாம ரீல்ஸ் போடுறாங்க. இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு முடிவு கட்ட அதிமுகவை ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எப்போது தேர்தல் வரும், எப்போது தேர்தல் வரும், அந்த நேரத்தில் அட்டளைக்கு வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிறார்கள். திமுகவை வேண்டாம் என்று முடிவெடுத்த மக்கள், திமுக ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்த மக்கள் அதிமுகவுக்கு எடப்பாடியை முதலமைச்சராக்க வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நடக்கக்கூடாத, செய்ய முடியாத, செய்யவே முடியாத வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை களவாடிய இந்த தாவேக அரசை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். ஆகிய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கேட்டுக் கொள்கிறோம். நான் கோஷம் எழுப்ப எழுப்ப அத்தனை பேரும் ஓங்காரமாக கோஷப்பட வேண்டும். இந்த கோஷம் செவிட்டு தாவேக அரசுக்கு காதுகளுக்கு கேட்கின்ற வகையிலே உங்கள் கோஷங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி கோஷத்தை ஆரம்பிக்கிறேன். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை முறையாக பெற்று தராத இந்த அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த கண்டன ஆர்ப்பாட்ட தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நசுக்காதே நசுக்காதே, பட்டாசு தொழிலை நசுக்காதே, பாதுகாப்போம் பாதுகாப்போம், பட்டாசு தொழிலை பாதுகாப்போம், நசுக்காதே நசுக்காதே, பட்டாசு தொழிலை நசுக்காதே, மூடாதே மூடாதே, பட்டாசு கடையை மூடாதே, மூடாதே மூடாதே, பட்டாசு கடையை மூடாதே. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ரத்து செய் ரத்து செய், விவசாய கடனை ரத்து செய், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கடனையும் ரத்து செய். என்னாச்சு என்னாச்சு? இந்தியாவுக்கு குறைவாக இளவைத்துக்கு விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியில் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பொய்க்கால் குதிரை அரசு, மும்பை முதலமைச்சர், பொய்க்கால் குதிரை அரசு, மும்பை முதலமைச்சர் விவசாயிகளை ஏமாற்றாதே, விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றாதே. ரத்து செய் ரத்து செய், விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய கடனை ரத்து செய் ரத்து செய்.